ஹே கேஸ், இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே அவங்களோட டே 2 ட்ரையல்ஸ் நேற்றுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் நாவலில் நடத்தியிருப்பாங்க. அண்ட் இந்த ட்ரையல்ஸில் நிறைய தமிழ்நாடு பிளேஸ் இப்போ அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் சிஎஸ்கேட டே 2 ட்ரையல்ஸ் இப்போ அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் அப்டேட்ஸும் இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு எடுத்துகிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஐசிசி அண்டர் 19 வேர்ல்ட் கப் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 15 ஆரம்பிக்கிறதுங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல வந்து 16 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 4 குரூப்ஸா பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏல யூஎஸ்ஏ, பங்களாதேஷ், நியூசிலாந்து, இந்தியா. குரூப் பில ஸ்காட்லாந்து, ஜிம்பாப்வே, இங்கிலாந்து, பாகிஸ்தான். குரூப் சில ஜப்பான், அயர்லாந்து, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா. குரூப் டில டான்சானியா, ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஜிம்பாப்வே அண்ட் நமீபியா தான் இந்த ஐசிசி அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஹோஸ்ட் பண்றாங்க. கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ப்ரிப்பரேஷனா இருக்க போறதுங்க. பிகாஸ் 2027ல தி பிக் ஈவென்ட் ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஹோஸ்ட் பண்றாங்க. இவன் தான் நமீபியா ஹோஸ்டிங் நேஷனா இருந்தாலுமே இந்த ஐசிசி அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்க போறது கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு டைரக்ட் குவாலிஃபிகேஷன் கிடைக்கலன்னு ஒரு நியூஸ் பார்த்திருந்தேன். அண்ட் இந்த குரூப்ஸ்லயுமே வந்து அவங்களோட நேம் கிடையாது. which confirms the fact that 2027 ODI வேர்ல்ட் கப்க்கு நமீபியாவோட பார்ட்டிசிபேஷன் இப்போதைக்கு ஹேங்கிங்ல தான் இருக்கு. they aren't qualified as of now. எனவே இந்தியாவோட குரூப்ல வந்து இந்தியா, பங்களாதேஷ், நியூசிலாந்து அண்ட் யூஎஸ்ஏ இருக்காங்க. pretty much ஈஸி தான். கண்டிப்பா we will qualify for the super 6 ஸ்டேஜ். இதுல வந்து சூப்பர் 6ன்ற மாதிரி இருக்கும். நம்ம T20 வேர்ல்ட் கப்ல வந்து சூப்பர் 8 இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுல சூப்பர் 6 ஓகேங்களா, வேற எதுவும் கிடையாது. அண்ட் டான்சானியா ஆர் மேக்கிங் த டெபியூ இன் வேர்ல்ட் கிரிக்கெட். ஸோ அதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் இப்போ இந்த ஐசிசி அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல இந்தியன் டீமோட கேப்டனா யார் இருக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஆயுஷ் மாத்ரே தான் இருப்பாரு. கரண்டா இந்தியா அண்டர் 19 பிளே பண்ற எல்லா அன்அஃபிஷியல் ஒன் டே கேம்ஸ்லயும் ஆயுஷ் மாத்ரே தான் வந்து கேப்டனா இருக்காரு. மோஸ்ட் லைக்லி அவர் தான் இந்த இந்தியா அண்டர் 19 டீமை வந்து வேர்ல்ட் கப்ல லீட் பண்ண போறாரு. ரீசெண்டா கன்க்ளூட் ஆன இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா யூத் ஒன் டே சீரிஸ்லயும் 3-0 சொல்லி ஆயுஷ் மாத்ரேயோட தலைமையில நம்ம வின் பண்ணிருப்போம். ஆஸ்திரேலியா தான் இந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்போட கரண்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா தான் லாஸ்ட் டைம் வந்து ஃபைனல்ஸ்ல விளையாடி இருப்பாங்க. லெட்ஸ் see நெக்ஸ்ட் இயர் ஆயுஷ் மாத்ரேயோட தலைமையில இந்தியா அண்டர் 19 டீம் வந்து சாம்பியன்ஸ் ஆகுறாங்களான்னு. அண்ட் இந்த வேர்ல்ட் கப் வந்து ஜனவரி 15 ஆரம்பிக்க போறது நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். நம்ம SA20 சீசனுமே வந்து கிட்டத்தட்ட அந்த விண்டோல தான் நடக்கிறது. ஸோ கண்டிப்பா ட்ரிக்கியா இருக்க போறது. சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் போர்டு வந்து எதுக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்கன்னா கண்டிப்பா வேர்ல்ட் கப் தான் வந்து நீங்க கொடுத்தாகணும். ஸோ அங்க வந்து பிளேயர்ஸ்லாம் அமிச்சிட்டீங்கன்னா அப்ப எப்படி SA20 சீசன்ல சவுத் ஆப்பிரிக்கா அண்டர் 19 பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அது இந்த SA20 சீசன்ல கம்பல்சரியா எல்லா ஸ்குவாட்ஸ்லயுமே வந்து 2 அண்டர் 19 பிளேயர்ஸ் இருக்கணும்னு வந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல இதை பத்தின ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். லாஸ்ட் அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்காக்காக செமையா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு வீரர் தான் ஸ்டீவ் ஸ்டோக்ஸ். ஸோ இந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஐசிசி அண்டர் 19 ஈவென்ட்ஸ் படி ஒரு பிளேயர் வந்து அண்டர் 19 வந்து 31 ஆகஸ்ட் பிஃபோர் த டோர்னமெண்ட் வந்து இருந்தாகணும். 31 ஆகஸ்ட் கட் ஆஃப் டேட் படி பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்டோக்கோட ஏஜ் வந்து 19 இயர்ஸ் 6 months இருந்துச்சு. he is over the under 19 லிமிட். அதனால he is not eligible for selection. நெக்ஸ்ட் இயர் SA20 சீசன்ல ஃபேன்ஸ் அதிகமான எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய பிளேயர் தான் வந்து இந்த ஸ்டீவ் ஸ்டோக்ஸ். கண்டிப்பா அவர் ப்ளே பண்ண போறாருங்க. நோ டவுட்ஸ் ஆன் தட். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் பூரா இருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தேன். hope he regains his form before the SA20 season. நெக்ஸ்ட் நடக்க போற இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ODI சீரிஸ் பத்தி நிறைய மேஜர் அப்டேட்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ கில் வந்து இந்த சீரிஸை மிஸ் அவுட் பண்ண போறாரு டியூ டு இன்ஜுரி. ஐயருமே இந்த சீரிஸை மிஸ் அவுட் பண்ண போறாரு. KL ராகுல் தான் லைக்லி டு பி த கேப்டன் வந்து சொல்லியிருக்காங்க. திலக் வர்மா और ரிஷப் பந்த் தான் வந்து இந்தியாவோட நம்பர் 4 பேட்ஸ்மேனா இருக்க போறாங்க. தென் SSV ஜெய்ஸ்வால் வந்து ரோஹித் சர்மாவோட ஓபன் பண்ண போறாரு. குல்தீப் யாதவ் இந்த சீரிஸ் வந்து டியூ டு வெட்டிங் கமிட்மெண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ண போறாருன்னு ஒரு சில செய்திகள் பார்க்க முடியுது. பட் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜர்னலிஸ்ட் சாயில் மல்ஹோத்ரா வந்து குல்தீப் யாதவோட அவைலபிலிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. KL ராகுல் இந்த சீரிஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பா ஒரு பெர்மனன்ட் ODI கேப்டனா கூட மாத்தலாம். ஆனா BCCI அதை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். இவங்க டோட்டலாவே சுப்மன் கில்ல தான் பிரையாரிட்டைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டா மட்டும் தான் வேற கேப்டனுக்கு போறாங்க. மற்றபடி சுப்மன் கில் தான் வந்து நம்ம 2027 ODI வேர்ல்ட் கப்லயுமே வந்து கேப்டனா எதிர்பார்க்க முடியும். இந்தியாவோட நம்பர் 4 பேட்டரா இந்த சீரிஸ்க்கு திலக் வர்மா ரிஷப் பந்த் தான் இருக்க போறாங்கன்னு சொல்லியிருக்கிறதுனால அப்போ மோஸ்ட் லைக்லி ருத்ராஜ் இந்த சீரிஸ்ல இருந்துமே மிஸ் அவுட் ஆக போறாரு. இவன் தான் அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் ரொம்ப நல்லா இருந்தாலுமே இந்தியன் டீம் அவரை கன்சிடர் பண்ணல. பட் ஸ்டில் சில CSK அண்ட் அதர் ஃபேன்ஸ்லாம் ஹோப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ருத்ராஜ் கண்டிப்பா வந்து இந்த சீரிஸ்ல இருப்பாருன்னு. அண்ட் பொறுத்து இருந்தா பார்க்கலாம் BCCI ஏதாவது லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் பண்றாங்களான்னு. இட் லுக்ஸ் லைக் ருத்ராஜ் இப்போதைக்கு அந்த சீரிஸ்ல ப்ளே பண்ண போறது கிடையாது. இந்த சீரிஸ்க்கான ஸ்குவாடை இன்னைக்கு வந்து டிசைட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கறப்போ சீரிஸ்க்கான ஸ்குவாடை வந்து ஆஃபிஷியலா அனௌன்ஸ் கூட பண்ணிருக்கலாம். இப்போ CSK டே 2 ட்ரையல்ஸ் விஷயத்துக்கு வரலாம். ஸோ CSK இந்த டே 2 ட்ரையல்ஸ்லயுமே வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்ல தான் ஃபோக்கஸா இருந்திருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 3 தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து இந்த டே 2 ட்ரையல்ஸே அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹர்ஷ் தியாகி அப்படிங்கிற பிளேயர் வந்து CSK ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க நமக்கு தெரிய வந்துச்சு. நேற்றுக்கு AR ஸ்ரீகாந்த் வந்து ஸ்பாட் பண்ண முடியலன்னு நம்ம வினோத் குமார் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு. அவர் தான் வந்து இந்த CSKோட ட்ரையல்ஸ் அப்டேட்லாம் வந்து ட்விட்டர்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, நேற்றுக்கு ட்ரையல்ஸே இப்போ யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ரொம்ப வருஷங்களாவே IPL சர்க்கிள்ஸ்ல ஒரு ப்ராமினன்ட் நேமா இருக்கிறது தான் சஞ்சய் யாதவ். நோன் ஃபார் இஸ் லோவர் ஆர்டர் ஹிட்டிங் அண்ட் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டூ. TNPL மூலியமா தான் லைம் லைட்டுக்கு நம்ம சஞ்சய் யாதவ் வந்து
வந்திருப்பாரு. லாஸ்ட் டிஎன்பிஎல் ஆக்ஷன்ல கூட வந்து நம்ம சஞ்சய் யாதவ் நல்ல ஒரு தொகைக்கு வந்து சோல்ட் ஆகியிருப்பாரு. ஐ திங்க் திருச்சி டீம் தான் அவரை பிக் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பிளேயருங்க. நான் ரொம்ப நாட்களாவே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐபிஎல்ல கூட மும்பை இந்தியன்ஸோட சைடில் அவரை நீங்க ஸ்பாட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சம ப்ராமிசிங்கான ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் இன் தமிழ்நாடுனா அது கண்டிப்பா சஞ்சய் யாதவ் தான். குட் பி a great addition in CSK squad next year. CSK பொதுவாக இந்த தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து அதிகமாக ஸ்கவுட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஸோ சஞ்சய் யாதவ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு மாதிரி அவர் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிளேயர். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே அவர் எடுத்தாங்கன்னா நமக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஓகே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்ப்பா அப்படின்ற ஒரு தைரியம் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். செகண்ட் பிளேயருமே தமிழ்நாடுவை சேர்ந்தவர் தான். ஒரு யங் எக்ஸைட்டிங் விக்கெட் கீப்பர் பேட்டர் குருசுவாமி அஜிதேஷ், ஆல்சோ நோன் அஸ் ஜி அஜிதேஷ். டிஎன்பிஎல் 2025 அவரோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இஸ் அன் எக்ஸைட்டிங் டேலண்ட்டுங்க. நல்ல ஒரு அக்ரெசிவ் பேட்டர். ஹி சீம்ஸ் டு பி இம்ப்ரூவிங் எவ்ரி சீசன். அதனால வந்து ஜஸ்ட் பை லுக்கிங் அட் 2025 அவரோட கேமை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ரா டேலண்ட் கண்டிப்பாக ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பிளேயர். ஸோ ஐபிஎல் எக்ஸ்போஷர் மட்டும் அவருக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக he will be a very good player in future. Third player is தமிழ்நாடு's நிதிஷ் ராஜகோபால். இவர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர் அண்ட் நல்ல ஒரு டெக்னிக் உள்ள பிளேயருங்க. ஸோ இஸ் நோன் ஃபார் இஸ் ரிலையபிள் பேட்டிங். அதாவது அந்த தாம் தூம் பேட்டிங்லாம் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. காம் கம்போஸ் ஸ்பின்னுக்கு எதிராக வந்து எக்ஸலண்டா ப்ளே பண்ணுவார். நல்ல ஃபுட் ஒர்க் உள்ள ஒரு பிளேயர். சிஎஸ்கே ஜஸ்ட் ட்ரையல்ஸ்ல தான் இவங்களை பார்த்திருக்காங்களே தவிர இவங்களை கண்டிப்பா ஆக்ஷன்ல பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. நிதிஷ் ராஜகோபால் மாதிரி பிளேயர்லாம் மிடில் ஆர்டருக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆவாங்க. நம்பர் 4ல இறக்கி விட்டீங்கன்னா கேம் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால கண்டிப்பா வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். ரிஸ்கி ஷாட்ஸும் ப்ளே பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஸ்ட்ரைக் ரொட்டேஷனுமே இந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா he will be a good option. பட் சிஎஸ்கே போவாங்களா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த 3 தமிழ்நாடு பேட்டர்ஸை தவிர்த்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, இவருமே வந்து இந்த ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் தான், 23 ஜெர்சி நம்பரு. ஸோ இவர் யார் அப்படிங்கிறது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. சில பேர் பிரசாந்த் வீர் ஃப்ரம் யூபின்னு சொல்கிறாங்க. ஐ எம் நாட் ஷூர் ஆன் ஹூ இஸ் ஹி. அதனால் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்பல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்பின்னர்ஸ் மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே இந்த ட்ரையல்ஸில் ஒரு பேஸ் பவுலருமே வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவரோட வீடியோவுமே வந்து ட்விட்டரில் வந்து நம்ம வினோத் குமார் ப்ரோ வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. அவருமே யாரும் தெரியாததுனால வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்பல. ஸோ யா கைஸ், இதுதான் வந்து நம்ம சிஎஸ்கேயோட ட்ரையல்ஸ் அப்டேட்டு. நீங்க சொல்லுங்க, அஜிதேஷ், ஹர்ஷியாகி, சஞ்சய் யாதவ் அண்ட் நிதிஷ் ராஜகோபால் இந்த 4 பிளேயர்ஸ்ல இருந்து சிஎஸ்கேக்கு யாரு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.